வீட்டுக்கு கேக் செய்யணும்னா மட்டும்தான் ரொம்பவே சோம்பேறித்தனமாக இருக்குங்க. பட் வந்து ப்ரௌனி வந்து அந்த லிஸ்ட்லேயே இருக்காது. ப்ரௌனி வந்து வேறு லிஸ்ட்டு, அது வேறு ரகம் தான் சொல்லணும். ஏன்னா ப்ரௌனி வந்து சாப்பிடணும்னு தோணிட்டா மட்டுமே போதும், நாக்கில் டெம்ட் ஆயிடுச்சுனாவே அந்த ஸ்பாட்லேயே வந்து செய்ய ஆரம்பிச்சிருவோம். அந்தளவுக்கு ஒரு ஃபஜ்ஜியான டேஸ்டியான ப்ரௌனி வந்து ஹோம் பேக்கர்ஸ்ட்ட மட்டும்தான் கிடைக்குங்க. என்ன தான் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் ஹோம் பேக்கர்ஸோட ப்ரௌனி டேஸ்ட்டுக்கு வந்து அது ஈடு இணையே ஆகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு பீஸ் ப்ரௌனி மேலே ஒரு ஸ்கியூப் ஐஸ் வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு பைட்டுமே பார்த்தீங்கன்னா நாக்கில் அப்படியே நின்றுட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு என் பெரியவளுக்குமே ப்ரௌனி சாப்பிடணும்னு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சுங்க. ஸோ உடனே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ப்ரௌனியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து பொறுமை வேணும். அது வந்து நல்லாவே கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் தான் பீஸ் வந்து போடணும். அப்போ தான் அது வந்து பர்ஃபெக்டான பீஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பட் எங்களுக்கு அந்த பொறுமை இல்லாத ஒரே காரணத்தினால நாங்கள் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பீஸ் வந்து எக்கு தப்பாக தான் இருந்துச்சு. பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சும்மா அடி பொல்லி டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க.